நமச்சிவாய. ஓம் நமச்சிவாயத்திலே இறைவனின் சித்தார் ஓம் நமச்சிவாய ஏதோ படாது என்று காத்தான் அவரும் சிவபக்தனான் வேண்டினான். சிவ உத்தமிதை ஏற்று இடையே பார்வதி வேகமான் மகிழ்வு கொள்கிறான். சக்தி, என் மீது அக்கறையின்றி உன் பக்தன் மீது அக்கறை உறுதியற்ற நீயும் இனியும் போது யாமே பிரபலாய் பார்வதி அண்டமது நடு நடுங்கவே, அலைகடல் கடல் பொங்கி எழுகவே, விண்ணகம் பிளந்து விழுகவே, விரிந்த பூமி தனி தனியாய் உதறவே, பொங்கிடும் இருமலை பொங்கவே, புவியோர் அனைவரும் நடு நடுங்கவே, தேவர்கள் யாவரும் நிலை குலையவே, திருமுடி நிலை குலைந்து சரியவே, கருவிழி சிவந்திட, கால் தண்டை உதிர்ந்திட, கலைகள் நகிர்ந்திட, கலை ஓசைகள் கனகன எழுந்திட, ஆடினானே சிவனே ஆடினானே, ருத்ர தாண்டவமே ஆடினானே. பூலோகத்தில் உலகளந்த நாயகியாம் சக்தி இன்று ஒடுங்கிய மகளாய் பிணங்களின் நடுவே ஏறும் சுடலையின் அருகே சுடுகாட்டிலே மயான காட்டிலே வேமானுக்கு மகளாக தோன்றினாள். அவ்விடம் மயானத்தில் கிடந்த ஆதிசக்தியாகிய பராசக்தியை, அந்த அற்புத குழந்தையை, அதிசய குழந்தையை கண்ட வேமான் அதனை கையில் எடுத்து தேவியை வணங்கி அது ஆதிபராசக்தியின் அவதாரம் என்று உணர்ந்து அக்குழந்தைக்கு ஆதி பெண்ணாள் என பெயர் சூட்டி முத்தமிட்டு தேவியை வணங்கினான். சக்தி மயானத்தில் தோன்றி, அன்பு மகனே வேமானே, உனது வேண்டுதலை ஏற்று யாமே உமக்கு மகளாக உமது தாழ்ந்த குலத்திலே ஆதி பெண்ணாளாக அவதரித்துள்ளோம். இனிவரும் காலங்களில் பூலோகத்தில் ஒரு சமூக நீதிக்கான போராட்டம் தொடங்கும். தக்க நேரத்தில் யாமே வந்து அவ்வினையை தீர்க்க உள்ளோம். அதுவரை இவளை என்னை காத்து வளர்த்து வருவாயாக என்ன அசிரியான மொழி கூறினாள். ஆதி பெண்ணாளாய் அவதரித்த பார்வதி